சார் போட் மேட்டரில் உங்களுக்கே தெரியும் நான் ஒன்றும் பண்ணலன்னு நம்பி இன்ஜினை மாற்றினதுக்கு நான் ஏட்டு எம்எஸ் சீட்டு வழி சொல்லு சார். அது ரொம்ப சுத்து பொத்து வழியை மட்டும் சொல்லு. லாஸ்ட்டில் ஒரு கார் நிற்குதே, அந்த ரைட்டு தான் சார். பொண்ணு ஹாஸ்டல் அங்கே தான் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் விடு. ஏய் இறங்குடா. சார் ஆ இற வண்டி எடு. சார் ஹலோ குயின்ஸ், என்னங்கடி தோச்ச துணி தான் கிணத்து தொட்டிலே விட்டுட்டு வந்துட்டீங்க? துவைச்சது நாங்கம்மா. யாரும் இல்லை சார், அந்த பக்கம் பாருங்க. அப்பா ஐயனாரு, சின்னஞ்சிறு பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு. அதை நீ தான் நல்ல வழி காட்டணும். புடிச்ச பிணி இன்னையோட போகட்டு. ஐயனாரப்பா, இது உன் பொண்ணு, நீ காப்பாத்து. என் கீர்த்தி, நான் பழைய கீர்த்தியை பார்க்கணும் சாமி. ஐயனாரப்பனே, இன்னோட எல்லாம் முடிஞ்சது. பாப்பா ஒண்ணும் இல்லம்மா, போய் 3 முழுக்கு போட்டு வாமா. எப்பா கூட்டிட்டு போ. பாப்பா ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஜாக்கிரதை, வண்டி எல்லாம் சரியாயிடும். இந்த போலீஸ் பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் பாண்டிச்சேரியில் போய் கொஞ்ச நாள் இருங்களேன் சார். ஏய் அங்கே பாரு. பாப்பா கிழக்க பார்த்து 3 முங்கு போடுமா. ஐயோ பாப்பா வேண்டாம். லூசாயா நீ? இப்ப என்ன நடந்து போச்சு? தண்ணியில வந்து குதிக்கிற அந்த கொள்ளு வேலையை சாமி கும்பிட்டு இருக்கு. நீச்சலும் தெரியும், ஒண்ணும் தெரியும்.
என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. 2 கை இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு நீச்சல் தெரியலையே சார். நான் என்னடி பண்ணுவேன் நீ? நம்பி என்ன வந்திருக்காருடி? நம்பி என்னன்னு சொல்லுவியா? இப்ப அவர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. எந்திரிடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு நல்லா நீந்துவாளே, அவ எப்படி தண்ணிக்குள்ள முழுகிட்டா? ஐயோ, இதை வச்சுக்க, கூடவே இருக்கணும் சரியா? எல்லா கரைத்தையும் முடிச்சு தான் வரணும், புரிஞ்சுதா? மொத்தமாவே என் புள்ள சரியில்லைப்பா. ஐயோ, அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க சார். என்ன தெரியலப்பா. ஒன்றும் இல்லைம்மா, அழாதீங்கம்மா. இப்போவே சொல்லணுதம்மா, வயசுக்கு வந்த பொண்ணு இந்த மாதிரி மொட்டை பயிலோட ட்ராமா ரசல் சுற்றக்கூடாதீங்கன்னு சொல்றதுக்குள்ள இந்த மாதிரி. டேய் ராஜேஷ், ஃபோன் பண்ணியாடா, பசங்களை சீக்கிரம் வர சொல்றா. பண்ண முடியலையே. இந்த புலி வேண்டாம் சார். சார் சொல்லுங்க சார். என்ன அந்த பொண்ணு இறந்துருச்சா? ஆமாம் சார், இன்னைக்கு காலையில் தான். கொன்னுட்டியா? சார் சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார், தண்ணீரை விழுந்துதான். ஒரு ஊருக்கு பாதை போடணும்னா குறுக்க இருக்கிற சில செடி கொடிகள்லாம் வெட்டித்தான் ஆகணும். சேதாரத்தை பார்த்தா ஊர் போய் சேர முடியாது. நாம போய் சேர்ற இடம் தான். போற பாதையை பத்தி கவலைப்படக்கூடாது. இப்போ தானே உள்ள வந்திருக்க, போக போக உனக்கும் புரியும். உன் எம்எல்ஏ மேடம் சிஎம் பேசியாச்சு. ஆல்மோஸ்ட் ஓகே. ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்ல பம்ப நேரில் பேசிக்கலாம். ஓகே ஓகே சார். என் கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கும் போது தண்ணியில முழுகி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டா. என்ன சொல்றீங்க? தண்ணீர தவறி தானே? அப்படித்தான் சொல்லுவாங்க. எதுவுமே நடக்கல, தப்பே நடக்கலன்னு சொன்னவங்க தானே. சின்ன பொண்ணு, 14 வயசு. மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தா சாகுற அளவுக்கு போயிருக்கும். அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்க ஏன் வந்தீங்க? போங்க போங்க. 14 வயசு பொண்ணோட வலிய பத்தி நீங்க கேள்விதான் பட்டிருக்கீங்க. நான் தினம் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவளும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி அமைதியா இருந்தேன். எந்த தப்பு செய்யாம இந்த உலகம் எனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி அவளுக்கும் கொடுத்தா அவளால தாங்க முடியாது நான் அப்படி அமைதியா இருந்தேன். இந்த அசிங்கத்தை பேசாம சும்மா இருந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுவா ஆறிடும்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவளுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு போகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவளுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு இப்ப தப்பா போயிடுச்சு. இதை நான் சும்மா விட போறதில்ல. நான் போலிஸ் ஸ்டேஷனுக்கு இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இதை நான் விட மாட்டேன்.